ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம ஸ்ப்ரவுட் சாலட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் வந்து ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சுண்டல் அப்புறம் பச்சைப்பயிறு ரெண்டுத்தோட ஸ்ப்ரவுட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ சுண்டல் வந்து முளை கட்டுறதுக்கு 2 days ஆகும். அதனால் காலையிலே வந்து உங்களுக்கு எவ்வளோ சுண்டல் வேணுமோ அந்த அளவுக்கு சுண்டலை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவு சுண்டல் எடுத்துக்கிறேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணி எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணிடலாம், ஃபில்டர் பண்ணி எடுத்துலாம். இப்போ வந்து இது ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இதை வந்து காலையில் ஊற வச்சோம் அப்படின்னா, காலையில் 6 o'clock ஊற வச்சோம் அப்படின்னா சாயங்காலம் 6 o'clock எடுத்துடலாம். ஒரு 12 hours நல்லா சோக் ஆகட்டும். இப்போ வந்து சோக் ஆனதுக்கு அப்புறமா, அதாவது 12 hours அப்புறமா இதை வந்து ஒரு துணியில் நல்லா இந்த மாதிரி நல்லா முடிஞ்சு வச்சுருங்க. இது முளைக்கிறதுக்கு 2 days ஆகும். இப்போ அடுத்து வந்து பச்சைப்பயிறு. சுண்டல் முளைக்கிறதுக்கு வந்து 2 நாள் ஆகும், ஆனால் பச்சைப்பயிருக்கு ஒரே ஒரு நாள் தான் ஆகும். ஸோ முன்னாடி நாளே வந்து நம்ம சுண்டலை சோக் பண்ணி முடிஞ்சு வச்சுட்டோம். இதை அடுத்த நாள் காலையில் வந்து இந்த பச்சைப்பயிரை ஃபுல்லாக கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சிடலாம். இதுவும் ஒரு 12 hours ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். இதையும் நம்ம வந்து சுண்டல் மாதிரி இந்த மாதிரி ஒரு க்ளீன் கிளாத்தில் போட்டு நல்லா முடிஞ்சு வச்சிடலாம். முன்னாடி நாள் நைட்டே சுண்டல் போட்டிருக்கோம், அது அப்படியே தான் இருக்குது. இப்போ நம்மளோட ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஒரே நாளில் பச்சைப்பயிறு எந்த அளவுக்கு சூப்பராக முளை கட்டியிருக்கு அப்படின்ட்டு. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ காலையில் ஏஞ்சி ப்ரஷ் பண்ணிட்டு வெறும் வயிற்றில் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை வந்து சுத்தமாக குக் பண்ணவே கூடாது. எந்த ஒரு முளை கட்டின பயிரையும் குக் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்க பெனிஃபிட்ஸ் எல்லாமே போய்டும். ஸோ குக் பண்ணாமல் அப்படியே சாப்பிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சுண்டல் பார்த்துடலாம். ஸோ இது வந்து 2 days முளை கட்டி வச்சுருக்கேன். இதையும் நம்ம வந்து இந்த பச்சைப்பயிர் கூட சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடயே வந்து தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் கொஞ்சோண்டு வெங்காயம் வேணும்னாலோ இல்லை தக்காளி வேணும்னாலோ ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வேணும் அப்படின்னா கொஞ்சோண்டு சாட் மசாலா சேர்த்துக்கோங்க. பட் அது ஹெல்த்தியர் சைட் கிடையாது. ஸோ அவ்வளோதான், ஸ்ப்ரவுட் சாலட் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இந்த வீடியோவும் இதோட எண்ட் ஆகுது. ஸோ நான் கிளம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.